மகளே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னா எல்லாமே பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸாக தான் இருந்துச்சு. ரேரா ரோட்ல ஈவி ஸ்கூட்டரா அப்படின்ற மாதிரி பார்த்து ஆச்சரியம்லாம் பட்டிருப்போம். நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. பட் இப்போ சமீப காலத்தில் வந்து நிறைய டெடிகேட்டட் ஈவி பிராண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு. ஆல்ரெடி பெட்ரோல் ஸ்கூட்டர் சேல் பண்ணிருந்த பிராண்டும் ஈவி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிஎஸ்ல ஐக்யூப், பஜாஜ்ல சேத்தக்கு, ஹீரோல வீடா, இந்த மாதிரி நிறைய ஸ்கூட்டர்ஸை பார்க்க முடியுது. பட் இந்த பிராண்ட்ல ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த டைம்ல இந்த பிராண்ட்ல இருந்து ஒரு நியூஸ் வருது. எங்களோட ரெப்யூட்டட் ஸ்கூட்டரோட நேம்ல இருந்தே அந்த ஸ்கூட்டர் மாதிரியே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டுறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கூட்டர் தான் நம்ம கூட இருக்கு. அண்ட் அந்த ஸ்கூட்டரோட பேரு சுசுகி இ ஆக்சஸ். ஆக்சஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆக்சஸோட எலக்ட்ரிக் வெர்ஷன் தான் இந்த இ ஆக்சஸ். எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க. மகளே, சுசுகி இ ஆக்சஸோட கீ இதுதான். இ ஆக்சஸ் நம்ம கூட இருக்கு. இ ஆக்சஸோட டிசைன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆக்சஸ் கம்ப்ளீட்லி வேற, இந்த ஆக்சஸ் கம்ப்ளீட்லி வேற. ஸோ இந்த டிசைன் இன்ஸ்பிரேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கடைசியாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டிசைனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஹெட்லைட்டோட டாப் போர்ஷனில் வந்து இந்த சில்வர் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீன் வித் சில்வர் பார்க்க நல்லா இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த டிசைனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே அந்த டியோரல் லைட்ஸ் இருக்குது. அங்கேயும் அதை சுற்றி அந்த சில்வர் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ரான் வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக க்ளோஸ் ஆகுது. கீழே நீங்கள் பார்க்கலாம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வேர்டில் டிஸ்கிரைப் பண்ண முடியல. பட் இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு ஸ்கூட்டர் பார்த்ததில்லை. ஸோ அப்படி ஒரு டிசைனில் இருக்குன்னு சொல்லலாம். நம்பர் பிளேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிங்கிள் நம்பர் பிளேட்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அதே மாதிரி இண்டிகேட்டர் இங்கே வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஆனால் அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் ஃபெண்டரும் இந்த மேலே இருக்க ஆப்ரானும் ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாக கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் அதே மாதிரி இது வந்து ஃபெண்டர் தெரியவே இல்லை. சின்ன போர்ஷன் தான் தெரியுது. மிச்ச போர்ஷன்லாம் உள்ளே போயிடுச்சு. ஏன்னா இந்த ஆப்ரான் அப்படியே வெளியே இப்படி இழுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த டிசைன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காம போகலாம். சப்ஜெக்டிவ் தான். ஸோ இந்த சைட் போர்ஷன் வந்து நல்லா லென்த்தாக இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளதான் மோட்டாரு, பேட்டரி எல்லாமே இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் ஸ்கூட்டர். ஸோ நீங்கள் இந்த இ ஆக்சஸை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மதுரையில் இருக்க சுரபி சுசுகியை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிளாக இருக்கு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த இடத்துல இ ஆக்சஸோட பேட்ச் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் சுசுகியோட பேட்சை நம்ம எங்கேயே பார்க்க முடியல அப்படின்னு யோசிச்சோம்னா இங்கே இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு இடத்துல மட்டும் சுசுகியோட பேட்ச் இருக்கு. ஆனால் தனி பின்னாடியும் பேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கு. இந்த சீட் லெவல் வந்து ஒரு மாதிரி லோவாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் சீட்டோட லென்த்து நல்லா இருக்குது. சீட்டோட ரெக்ஸின் சாஃப்டாக இருக்குது. ஃபோம் வந்து ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப திக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி மாடரேட்டாக இருக்குது. பட் எனிவேஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஸ்கூட்டரில் பெஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனும் ரியர் சஸ்பென்ஷனும் தான். சாஃப்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்படி அழுத்துறேன் அப்படின்னா அந்த ஸ்கூட்டர் அப்படி தான் இருக்குது. நான் இந்த ஸ்கூட்டரில் பார்த்த பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஸ்மூத்னஸும் சாஃப்ட்னஸும் தான். பட் இது ஒரு எலக்ட்ரிக் இல்லையா? ஸோ எலக்ட்ரிக்கில் நம்ம என்ன பார்ப்போம்? ஃபஸ்ட்டு பேட்டரி பார்க்கணும், மோட்டார் பார்க்கணும், ரேஞ்ச் பார்க்கணும், சார்ஜிங் டைம் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அதுக்கு முன்னாடி டிசைனை முடிச்சிருவோம். ஸோ இந்த சீட்டில் வந்து நீங்கள் தாராளமாக 2 அடல்ட் ஒரு கிட் உட்காந்து போக முடியும். ஆனால் அதே மாதிரி அலுமினியம் ஃபுட் பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது நார்மல் ஆக்சஸில் பார்க்குற மாதிரி தான். இந்த ஃப்ளோர் போர்டோட லென்த் வந்து நல்ல லென்த்தாக இருக்குது. முன்னாடி வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வச்சு கொண்டு போக முடியும். ஆனால் அதே மாதிரி ஒரு ஹூக் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சஸில் பார்க்குற மாதிரி இந்த சைடு சார்ஜிங் போட்டிருக்கு. அதில் வந்து க்ளவ் பாக்ஸும் இருக்கனால அதில் நீங்கள் ஃபோனே வச்சுக்கலாம். இக்னிஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரைட் சைடில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அது ஸ்க்ராலர் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் டில்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன் டேப் பண்ணிங்கன்னா இக்னிஷன் ஆனு. அதுக்கப்புறம் அப்படி ரைட்டில் டில்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெஹிக்கிள் ஸ்கூட்டர் ஆன் ஆகும். அதிலே வந்து நீங்கள் லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணி ரைட்டில் திருகுனீங்கன்னா கீழே நீங்கள் பார்க்கலாம் சார்ஜருக்கான அந்த போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஃபியூல் லிட் பார்த்துருப்பீங்களா, அது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சீம்லெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் லெஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்கூட்டரோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 17 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சஸோட அண்டர் சீட் வந்து 22 லிட்டர்ஸ் கிட்ட இருக்கும். பட் இது 17 லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு ஹெல்மெட் வச்சுக்கலாம். ஹெல்மெட் வைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் வச்சுக்கலாம். இப்படி சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான பொருள் வைக்கணும் அப்படின்னா ஹெல்மெட் உள்ள வைக்க முடியாது. ஆனால் அதே மாதிரி ஹெல்மெட் வைக்கணும் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருள் வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ். ஏன்னா இந்த இடத்துல அந்த பேட்ரி மோட்டாருக்கான ப்ரொவிஷன் இருக்கனால இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் மிச்சப்படி அண்டர் சீட்டை தவிர ஃப்ரண்ட் ஃப்ளோர் போர்டோட லென்த் நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், பெஸ்ட் பார்ட்னு சொல்லலாம். மேக்ஸிஸ் கூட சில இருக்கும். பர்க்மேனில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபார்வர்டில் பிளேஸ் பண்ண அந்த ஃபுட் பொசிஷன். ஸோ இந்த போர்ட்லேயும் கிரிப் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் அதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓட்டணுன்னீங்கன்னா கால் அப்படி முன்னாடி வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த ஸ்கூட்டரோட ரியர் டிசைன் பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஷார்ட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. அப்படியே வர அப்படியே சைஸ் சின்னதாகிட்டே வந்து அப்படிங்க இப்படி க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக ரியர் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
இந்த டெயில் போர்ஷன் யூஸ் பண்ணி இந்த லைட் எலிமெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி இதுலயும் இந்த சென்டர்ல இந்த சில்வர் பேனல் ஃபில் பண்ணிருக்காங்க. ஸோ ரியர் ஃபெண்டர் நல்லா கீழே வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அது வைடாவும் இருக்கு. நம்ம பீட் வந்துருது, நம்ம பீட் ஹோல்டர். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்லாம் லோவா பொசிஷன் பண்ணிருக்காங்க, நல்லா வியூவபிளா இருக்கணுன்ற மாதிரி. ஓகே, இந்த கிராப் ஹேண்டில் நல்லா பெருசா இருக்கு. ஸோ பின்னாடி சப்போர்ட்டிவாகவும் இருக்கும், அதே மாதிரி சேஃப்டியாகவும் இருக்கணும் அவங்க பிடிச்சிக்கிறதுக்கு. இதெல்லாமே நல்லா இருக்கு. பட் ஓவராலா டிசைனை பத்தி பேசும்போது இந்த டிசைன் நான் முதல் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காம போகலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்க ஈவிஸ்லாம் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டிசைனில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லாம் இருக்குது. நிறைய ஸ்கூட்டர்ஸ் டெக்கியாலாம் இருக்குது டிசைன்லே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆக்சிஸ் வந்து அவங்க அந்த ட்ரெடிஷ்னல் டிசைனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக சுசுகி ஆக்சிஸில் என்ன தான் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ரிலையபிலிட்டி தான் ஸ்பெஷல். அப்படி இந்த ஸ்கூட்டர் என்ன தான் ரிலையபிள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஈவி ஸ்கூட்டரை வாங்கி நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா ரீசேல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காண்டி சுசுகி வந்து 2 வருஷ பீரியட்ல இந்த ஸ்கூட்டரை நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா 60% வரைக்கும் பைபேக் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நிறைய ஈவி பிராண்ட்ஸ் கொடுக்குறது இல்லை, பட் இங்கே சுசுகி கொடுக்குறாங்க. அவங்க ப்ராடக்ட் அவங்க நம்பி கொடுக்குறாங்க. ஆனால் அதை தாண்டி இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி LFP பேட்டரினால ஒரு சேஃபான பேட்டரி டெக்னாலஜின்னு சொல்லலாம். அண்ட் வாரண்டி பார்த்தோன்னா 7 வருஷம் இல்லைனா 80,000 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. சுசுகியோட சர்வீஸ் நெட்வொர்க்கை பற்றியும் பேச வேண்டியதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்கூட்டர் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு சேல் பண்ணும்போது என்ன ப்ரைஸ்க்கு போகும் அப்படின்றதான் மேட்ரு. ஸோ இப்போ இந்த ஸ்கூட்டரோட பைபேக் ப்ரைஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்க 2 வருஷம் கழிச்சு அப்படின்னா 1,20,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு LFPனால சேஃபான பேட்டரி டெக்னாலஜியும் கூட. ஆனால் பேட்டரியில் வந்து ரேஞ்ச் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ரிடெக்ட் ஆகாத மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இருக்க ரேஞ்ச் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓவரால் 95 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கிளைம் பண்ணுறாங்க. 95 தானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ். ஸோ இதில் வந்து 95 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ரியல் டைமில் உங்களுக்கு அந்த 90லேருந்து 92, 90 கூட வச்சுக்கலாம். ஸோ அதனால் அந்த கிலோமீட்டர் தான் வந்து சுசுகி கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூட்டரில் இருக்க பேட்டரி 3.07 kWh பேட்டரி LFP பேட்டரி தான். ஸோ அதனால் லாங் லைஃப் இருக்கும். 3 டிரைவ் மோட்ஸ்மே இருக்குது, ஈகோ, ரைட் ஏ, ரைட் பின்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரி இதில் இருக்க மோட்டர் 4.1 kWh மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 15 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதிகபட்சம் டாப் ஸ்பீட் வந்து ஒரு 71 கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நான் 78 வரைக்கும் போனேன். இந்த ஸ்கூட்டரில் பெஸ்ட் பார்ட்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. 0 to 100 2 ஹவர்ஸில் சார்ஜ் ஆயிரும். அதுவே நீங்கள் வீட்டில் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் எடுத்துக்குது இந்த பேட்டரி சார்ஜ் ஆகுது. இந்த ஸ்கூட்டரோட வெயிட் 122 கிலோகிராம். ஸோ இந்த இடத்துல வெயிட்டை ஃபீல் பண்ணுறீங்க. அது காரணம் இந்த இடத்துல தான் எல்லா காம்போனன்ட்ஸுமே இருக்குது. பேட்ரி, மோட்டார் எல்லாமே இருக்குது. ஓகே, அதனால் அந்த 122 கிலோகிராம் வெயிட்னும் போது ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் கொஞ்சம் வெயிட். பட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்பர்ஸை வச்சு சொல்கிறேன். இந்த வெயிட் வந்து ஈஸி வெயிட்னு நான் சொல்லலை. இப்போ ஸ்கூட்டருக்குள்ளே வரும்போது ஈஸியாக ஏறிடுறோம். ஓகே, ஹேண்டில் பார் வந்து ரொம்ப லோ கிடையாது, ரொம்பையும் அப் கிடையாது, மாட்ரேட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் நல்லா தள்ளி உட்காந்துறேன். சீட் வந்து நல்லா விட்டு கூட இருக்கனால கம்ஃபர்டபுளாக இருக்குது. லெக்கை நீங்கள் எப்படி ப்ளேஸ் பண்ணலாம். இப்படி ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் ரைடிங் போஸ்டர். ஷார்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேண்டில் பார் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கும் சரி. ஸோ எந்த ஹைட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகிற மாதிரி பொசிஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், இதான் ரைடிங் போஸ்டர். இன்னொரு விஷயம் இந்த ஸ்கூட்டரில் பெஸ்ட் என்னென்னா காலை நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காலை இந்த இடத்துல வச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இல்லை நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் தான் வாங்கி உங்களால் ஓட்ட முடியும். நிறைய பேர் ஹைட்டாக இருக்கவங்க வந்து இந்த மேக்ஸி ஏன் வாங்குறாங்கன்னா காலை இங்கே வச்சுக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான். ஸோ அந்த ஆப்ஷன் இப்போ நார்மல் இந்த ஸ்கூட்டர்லேயே கிடைக்குது. இது ஒரு பெஸ்ட் பார்ட்டாக நான் பார்க்குறேன். எனக்கு இந்த இடத்துல கால் வச்சு ஓட்டுறதுக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணுது. ஸோ இதுக்கு முன்னாடி ரிவர் இண்டி ஸ்கூட்டரில் நான் பார்த்தேன், அந்த ஃபுட் பெக்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அப்படி கால் நீட்டும் போது அப்படியே கால் நீட்டி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கூட்டர்லையும் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் கம்ஃபர்ட் வைஸ் இந்த ஸ்கூட்டரில் வந்து எந்த குறையுமே இல்லை. சீட்டோட கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், நம்ம அந்த லெக் பொசிஷனாக இருக்கட்டும், ஹேண்டில் பார் ரீச்சாக இருக்கட்டும், ரைடர் ட்ரையாங்கிளாக இருக்கட்டும், சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், ஓவராலாக ரைட் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பிளசன்ட் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். மக்களை ஆக்சஸ் நம்ம கூட இருக்குது. சிட்டி ரோட்டில் தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லைட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாலே ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் இந்த பிரேக் 2 பிரேக்கில் எந்த பிரேக்காலும் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு செல்ஃப் ரெடி மோடு வந்து இப்போ ஈகோ அண்ட் மோட் ஏ 2 மோடு காமிக்குதா. பட் இந்த மோட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா மோட் பியும் வரும். ஸோ மோட் ஏன்றது தான் ஸ்போர்ட்ஸ் மோடு, பின்றது நார்மல் மோடு, ஈகோன்றது சிட்டி மோடு. ஸோ அதாவது ஈகோ மோடு. ஸோ இப்போ ஈகோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் காம்பேக்டான ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் பண்ணுது. அது காரணம் இந்த இடத்துல இருக்க இந்த பிளாஸ்டிக்ஸ். பிகாஸ் ஆக்சஸில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் பல்காக தெரியும். இப்போ இருக்க ஆக்சஸ் பரவாயில்ல, ரொம்ப பல்காக தெரியும். இப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் அதை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சைட் மிரர் விசிபிலிட்டி இஸ் ஆல்சோ குட். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஃபுல் த்ரால் கொடுத்தாச்சு. பிரேக்ஸ் இதில் ஓவராலாக அந்த சாஃப்ட் நேச்சரை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்படி தான் இருக்குது.
ஈக்கோலே வந்து 50க்கு மேலே போகிற மாதிரி இருக்குது. புஷ் பண்ணி பார்ப்போம். ஓ, சஸ்பென்ஷன்லாம் நல்லா சாஃப்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அந்த ரீடவுட்ஸ் எல்லாமே வந்து விசிபிளாக தெரியுது, நீங்கள் பார்க்கலாம். அது வெயில் அடிக்கிறனால அப்படியே மங்களா அப்படி தெரியுதுன்னு இல்லை, ஒரு மாதிரி கலர்டாக தான் இருக்குது. கலர்டாக இருக்கிறத விட ரீடபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம். $60 km/h வரைக்கும் ஈக்கோ உள்ள போகுது. பட் ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது. அப்படியே ரன்னிங்லேயே வந்து மோட்டை மாற்றிக்கலாம். மோட் பி இது, அதாவது ரைட் பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அப்படியே குறையும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஈக்கோ மோடில் வந்து 83 காமிக்குதா, ரைட் மோட்லேயும் 83 தான் காமிக்கும். மோடுக்கு வந்து பெருசாக ரேஞ்ச் கம்மியாகிற மாதிரி தெரியலை. அதாவது விஷுவலாக நம்ம யூஸ் பண்ணும்போது லைவாக மேபி கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம ஆன் பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் தான். பிரேக் பேனிக்காக பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, பதட்டப்படுத்துகிற மாதிரி இல்லை, பட் ஸ்டாப்பிங் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, த்ராட்டில் ஆனால் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடுறோம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தான் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ரேட் பண்ணுது. இந்த காம்பேக்டான ஹேண்டில் பார் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒன்லி ரியர் பிரேக்ஸ் மட்டும்தான் வச்சு ஸ்டாப் பண்ணுறேன். பிரேக்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் ரோட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த ரீஜென்ரேஷனுமே வந்து பெட்டராகும். பிரேக்ஸ் வந்து கரெக்டான லெவலில் பிடிங்க. கொஞ்சம் இமிடியேட்டாக அடிச்சிங்க அப்படின்னா ஜெர்க்கு கொடுத்து ஸ்டாப் ஆகுது. அதாவது இப்படி உடனே பிடிச்சி உடனே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பேனிக்னஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அந்த நார்மல் ஸ்டாப்பிங்கில் அது தெரில உங்களுக்கு. ஓகே, ஸ்லோவாக அப்படியே ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம ஸ்பீடாக போனாலும் ஓவர்டேக் பண்ணி போயிடலாம். சவுண்டு வந்து பார்த்தோன்னா லைட்டாக இருக்குது. பட் ஆனால் ஓவராலாக அந்த ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்ன்றது வந்து சாஃப்டாக இருக்குது. சைலண்ட்டாக இருக்குது. ஒரு சைடு சைலண்ட்டாக இருக்கிறத விட அந்த ரோட்டில் அந்த வெஹிக்கிள் போகும்போது அந்த சின்ன சின்ன பள்ளம் மேடு, இப்போ இந்த ரோட்லேயே வந்து சில டைம் அந்த ரோடு சரியில்லாமல் இருக்கும், ஒரு சில இடத்துல பள்ளம் மேடு இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா டேக் லோட் பண்ணுது. அது தெரியவும் இல்லை. பாருங்கள், இதெல்லாம் தாண்டுறோம்ல, தெரியவே இல்லை. ஸோ அதனால் சஸ்பென்ஷன் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஸ்கூட்டரில், நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் பி மோட்லேயே 70 மேலே போயிட்டுருக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பி மோடில் ரேஞ்ச் சீக்கிரம் இறங்குது. பார்த்தீங்களா, 83ல் மாற்றினோம் மோடை. இப்போ 80க்கு போயிட்டு 81 வந்திருக்கு. சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது உங்களுக்கு அந்த ரீஜென்ரேஷன் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ரைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மோடி ஏக்கு போக முடியாது, நிப்பாட்டிட்டு தான் மோடி ஏக்கு போக முடியும். இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிட்டு மோடியே லாங் ப்ரெஸ். மோடியே எல்லாத்துலேயுமே மிட் ரேஞ்சில் தான் பவர் இருக்குது, ஜெர்க்கியாகவே இல்லை பவரு. ஆனால் இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. 3 மோட்லேயுமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஈக்கோக்கும் ரைட் மோடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்க அளவுக்கு ரைட் பிக்கும் ரைட் ஏக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதனால் இட்ஸ் குட், அவ்வளோதான். அதை தாண்டி அக்ரெசிவ் அப்படின்ற பார்ட்டுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா மிட் ரேஞ்சில் தான் அந்த மோட்டார் வந்து பவரை ஜென்ரேட் பண்ணுது. இனிஷியல் டார்க்கை வந்து நல்லா டியூன் பண்ணனால வயசானவங்களோ லேடிஸோ ஓட்டுறாங்கன்னா பதட்டம் இல்லாமல் அப்படியே ஓட்டலாம். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ அதுவும் சாஃப்ட்னஸ்க்குள்ளே தானே வரும். சாஃப்ட்னஸ்ன்றதை விட சேஃப்டி ஸ்மூத்னஸ்க்குள்ளே வரும் இல்லையா. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 கிட்ட போயிட்டுருக்கோம். 77, 78 அப்படியே பொறுமையாயிருது. அவ்வளோதான், 78 தான் மேக்ஸிமம். இப்போ நம்ம பாலம் ஏறிட்டு இருக்கோம். இறங்கும் போது கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகவே வரும். ஆனால் மேப் படி உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து செட்டு தான். எனக்கு தெரிஞ்சு 80 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அதாவது நல்ல ரோட்ஸ் லாங் ஸ்ட்ரெச் கிடச்சி இல்லை இந்த பள்ளத்தில் இறங்கும் போது அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். பட் 60, 70ன்றது சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்குமோ அப்படின்றதான் என்னோட ஃபீல். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்லேயே நம்ம 60, 70ல் ஓட்டும் போது போதுமானதாக இருக்கும். ஒரு 150cc 200cc போகும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது போதுமானதாக தான் இருக்கும். ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு மோட்டார், அது நல்லாவே தெரியுது. அவ்வளோதான், 78 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. 80லாம் கூட எதிர்பார்க்கவே கூடாது.
ஸோ நான் பள்ளத்தில் இறங்கும் போது வந்து நல்லா தெரியுது மோட்டாரில் அதுக்கு மேலே பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு இது இல்லை, பவர் இல்லை அப்படின்றது. அது மோட்டார் வந்து நம்ம லைவாக உட்காந்து த்ராடல் கொடுக்கும் போதே ஃபீல் பண்ண முடியுது. நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் 78 இஸ் த டாப் ஸ்பீட் ஆஃப் திஸ் ஸ்கூட்டர். ஓகே, பிரேக்ஸ் நல்லா இருக்குது. 2 பிரேக்ஸுமே ஆல்மோஸ்ட் சேம் லெவலில் தான் ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப்பிங் குட் தான். ஆனால் அந்த இனிஷியல் டார்க்லேருந்து மிட் ரேஞ்சுக்கு போகிற வரைக்கும் ஸ்லோவாக தான் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் தான் பீக் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம அவ்வளோ நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல ஒரு ஸ்கூட்டரில். பட் எனக்கு நான் ஃபீல் பண்ணுறத சொல்கிறேன். ஒரு சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளான ஸ்கூட்டர் அப்படின்றத எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கொண்டு வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸில் வந்து ஜெர்க் ஃபீல் இருக்கக்கூடாது, பவர் த்ராடல் ரெஸ்பான்ஸில் ஜெர்க் ஃபீல் இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ அதனால் இந்த ஸ்கூட்டர் வந்து எல்லோரும் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து காலை நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ரோட்ஸில் வந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே வைக்கும்போது எனக்கு வந்து கால் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்குது. அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 6 ஃபீட்னா கூட பின்னாடி நல்லா தள்ளி உட்காந்து இந்த காலை இங்கே வச்சுட்டு ஜாலியாக ரைட் போகலாம். ஸோ இதுதான் என்னோடய வியூ. ஓவராலாக இந்த ஸ்கூட்டரோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா சாஃப்ட்டு, ஸ்மூத்து, கம்ஃபர்டபுள் எல்லாமே சொல்லலாம். அதே மாதிரி டீசெண்டான பவர் இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் அந்த பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ரேஞ்சுமே பாருங்கள், நம்ம எடுத்துகிட்டு வரும்போது ஆல்மோஸ்ட் 83 84 கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 93% எடுத்துகிட்டு வந்தோம். பர்சன்டேஜ் பெருசாக குறையில, பட் ரேஞ்ச் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா நம்ம ஓட்டுறது ரைடு ஏ, அதாவது ஒரு பயங்கரமான மூடு இந்த ஸ்கூட்டரில் பயங்கரமான மூடு அப்படி சொல்ல வரேன். ஸோ அதனால் இதான் ஓவராலாக கன்க்ளூஷன். ஸோ இப்போ இந்த ஸ்கூட்டர் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளான ஸ்கூட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரையும் செக் பண்ணி பாருங்க. மகளே, சுசுகி E-Access எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த ஸ்கூட்டரோட பிரைஸ் பார்ப்போம். 1,91,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. ஆனால் ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோன்னா 1,98,000 வருது. ஓகே, 1,98,000க்கு வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் டிவிஎஸோட iQube SD, அதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 1,62,000 தான். பட் ரேஞ்ச் வந்து 212 கிளைம் பண்றாங்க. செகண்ட் ஏத்தர் ரிஸ்டா 1,30,000, அதுல வந்து 123 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கிளைம் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஓலா S1 Pro, அது வந்து 1,20,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ், 176 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிளைம் பண்றாங்க. இப்போ இந்த மாடல்லாம் கம்பேர் பண்ணும்போது E-Access பிரைஸ் கூட, ரேஞ்ச் கம்மி. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம வாங்குறதே வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும். அஃபோர்டபுளாக இருக்கிறதுன்றதை தாண்டி நல்ல ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தான் நிறைய பேர் ஓலா வாங்குறீங்க, நிறைய பேர் ரிஸ்டா வாங்குறீங்க, நிறைய பேர் iQube வாங்குறீங்க, நிறைய பேர் சேத்தக்கில் டாப் எண்ட்ஸ் வாங்குறீங்க. ஸோ அப்படி வாங்க இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை தாண்டி சுசுகி E-Access ஏன் வாங்கணும் அப்படின்னா, சுசுகியோட பிராண்ட் வேல்யூ காண்டி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த ஸ்கூட்டரோட ரிலையபிலிட்டி. நான் சொன்ன இந்த பைபேக் அஷூரன்ஸ் வேற காம்படிட்டர் ஸ்கூட்டர்ஸ்ல யாருமே கொடுக்கறது கிடையாது. ஸோ அதை வந்து சுசுகி கொண்டு வந்திருக்காங்க. LFP பேட்டரி கொடுத்துருக்காங்க, சேஃபான பேட்டரி டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன வேல்யூ, என்ன ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்றத மேட்ரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் நான் சொன்ன ஆப்ஷன்ஸில் ஸ்கூட்டர் வாங்கலான்னு இருந்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரையும் செக் பண்ணி பாருங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூட்டரோட ப்ரோஸ் வந்து இந்த பைபேக் அஷூரன்ஸ் நான் பார்க்குறேன். அது போக கம்ஃபர்ட், சாஃப்ட்னஸ், ஸ்மூத்னஸ், அதெல்லாம் இருக்க மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா இந்த ஸ்கூட்டர் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அந்த ஸ்விட்சஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நார்மல் ஸ்கூட்டர்ஸில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹை பீம் பாஸ், இண்டிகேட்டர் ஸ்விட்ச், அதை யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது. ஹார்னு, கில் ஸ்விட்சில் வந்து ஸ்டார்ட் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அசட் லாம்ப்ஸ் வந்துருது, மோட் ஸ்விட்ச் தனியாக கொடுத்துருக்கு. எல்லாருமே ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த கிளஸ்டர்லேயும் வந்து தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப வியூவபுளாகவும் இருக்குது. அண்ட் ஃபைனலான ப்ரோஸ் வந்து 50% டிசைனை கொண்டு வரலாம். அப்படியே கான்குள்ளே பண்ணால் 50% டிசைனை கானுக்குள்ளேயும் கொண்டு வரலாம். ஸோ அதை நான் சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காமே போகலாம். ஸோ இது டிஃபர்ஸ். ஆனால் அதே மாதிரி இந்த ஸ்கூட்டரோட ப்ரைசிங், இந்த ஸ்கூட்டரோட ரேஞ்ச், ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கான்குள்ளே தான் வருது. ஏன்னா நம்ம காம்படிட்டரை வச்சு பார்த்து தான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை டிவைட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த E-Access எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, நார்மல் ஆக்சஸ் மாதிரியே வந்தால் கூட பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த இடத்துல அப்படியே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த E-Access பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுத்துட்டு போங்க. என்னோட கருத்துக்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். இது என்னோட ஓன் ஸ்கிரிப்ட். எனக்கு என்ன தோணுச்சு, எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத வச்சு நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூ மேக் பண்ணியிருக்கேன். எப்பவுமே ஸ்கூட்டரோ பைக்கோ ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிள்.